நம்மிடம் தொலைபேசி இணைப்பில் அந்த பகுதியின் வார்டு கவுன்சிலர் செல்வி இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். வணக்கம் மேடம். வணக்கம். வணக்கம். இப்ப அந்த ஷெனாய் நகர்ல இப்ப மின்சாரம் தாக்கி செண்பக தேவி என்ற பெண் உயிரிழந்திருக்கிறார். அந்த பகுதியில தேங்கி இருந்த நீர் குறித்து உங்களிடம் யாராவது தகவல் தெரிவிச்சாங்களா? யாரும் தகவல் தெரிவிக்கல. நாங்களா போய் தான் ஒரு ஏரியாவை ஒரு தெருவா நாங்களா போயிட்டு மழை வரும்போது ஏரியா பார்க்கும்போது நாங்களா போய் தான் பார்த்து அது என்ன இருந்துச்சு. டெய்லி தண்ணி வண்டி வச்சு அதுக்கு தண்ணியெல்லாம் எடுத்து இப்பவும் அங்கே மோட்டர் வச்சு தான் தண்ணி எடுத்துட்டு தான் இருக்கிறோம். இப்ப இந்த விபத்துக்கு அப்புறமா நீங்க என்னென்ன நடவடிக்கைகள் எடுத்துட்டு வரீங்க? விபத்துக்கு அப்புறம் கிடையாது. விபத்துக்கு முன்னாடி நாங்கள் என்னைக்கு மழை வந்ததோ அன்னிலிருந்து அங்கே நாங்கள் மின்சார நிறுத்தி தான் வச்சிருந்தோம். அதுக்கப்புறம் தண்ணியெல்லாம் பத்தின தான் போட்டோம். ஆனால் அது வந்து கம்பத்துல இருந்து ஒயரோ கீழே எதுவுமே கீழே இல்லை. அதெல்லாம் எந்த இதுவுமே கீழே ஒயரோ கீழே எந்த இதுவும் கிடையாது. இல்ல, ஏற்கனவே அந்த பகுதியில தேங்கி இருந்த அந்த நீர்ல 2 நாய்கள் செத்து மிதந்திருக்கு. அது குறித்து ஏற்கனவே நாங்க புகார் தெரிவிச்சிருக்கோம். அங்க இருக்கிற மக்கள் வந்து பேட்டி கொடுத்திருக்காங்க. அதெல்லாம் இல்ல. நான் எல்லாம் சாகுவோம் புகார் வருவோம் இல்ல. இல்ல, நம்ம இப்ப ஒளிபரப்புன செய்தி தொகுப்புலயே அங்க அந்த நாய்கள் செத்து மிதக்கிற காட்சிகளை பார்க்க முடியுது. இல்ல நாய் வந்து தண்ணியில அடிச்சுன்னு வந்துதான். அது இங்கேத்துக்கு கிடையாது. அது தண்ணியில இருந்து அடிச்சுன்னு வந்துதான். அந்த இடத்துல நாய் சாவல. நாங்க டெய்லி அங்கதான் வேலை செய்யறோம். டெய்லி அங்கதான். நான் நேற்று உடம்பு முடியாது கூட டெய்லி அங்கதான் வேலை செய்யறோம். டெய்லி வண்டி வச்சு டெய்லி மோட்டர்ல தண்ணி எடுக்கிறது செய்யறது எல்லாம் டெய்லி அங்கதான் வேலை. சரி, அப்ப இந்த சம்பவத்துக்கு என்ன காரணம்? இதுக்கு யார் பொறுப்புன்னு நீங்க நினைக்கிறீங்க? இது ஏதோ தவறான ஒரு மெசேஜ்னு நினைக்கிறேன் நான். இனிமேல் இது போன்ற சம்பவங்கள் நிகழாம இருக்க நீங்க என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்க இருக்கீங்க? எல்லா நடவடிக்கையும் அங்க என்ன ஒரு இடத்துல என்ன பிரச்சனை நான் நேரடியா கவுன்சிலர் போயிட்டு பார்த்து எல்லா நடவடிக்கையும் நான் எடுத்து செஞ்சுட்டு தான் இருக்கிறேன். எங்கேயுமே எந்த தவறான நடவடிக்கைகளும் நடக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை என் வார்டில். ஏன்னா ஒவ்வொரு தெருவுலையும் நான் டெய்லி போய் பார்த்து என்னென்ன தேவை, மக்களுக்கு என்ன தேவை, மக்களுக்கு என்ன செய்யணும், என்ன பிரச்சனைன்றத நான் டெய்லி போய் கால்நடையா நடந்து போய் பார்க்கிறேன். மாமன்ற உறுப்பினர் திருமதி செல்வி, இன்னைக்கு மாநகராட்சி கூட்டம் கூட நடக்கிறதுக்கு அந்த இறந்து போன பெண்ணின் குடும்பத்தினருக்கு நீங்க இழப்பீடு கோருவீங்களா? அது பற்றி உங்களுடைய விளக்கம். அது பண்ணுவோம், செய்யணும், அது நடவடிக்கை பண்ணுவோம். என்னன்றது முழுமையா அது தெரிஞ்சுதான் எந்த இதுவும் பண்ண முடியும்.